வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க தஞ்சாவூர் கார உரப்பு அடை சுடலாம். அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. புழுங்கல் அரிசி தான் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு 3 மணி நேரம். கடலப்பருப்பு 100 எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு 100 ஊற வச்சுருக்கேன். இதையும் ஊற வச்சுருக்கேன் 3 மணி நேரம். சின்ன வெங்காயம் தாங்க நம்ம இதில் கொஞ்சம் நைஸாக மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கணும் வெங்காயத்தை மட்டும். அரிசியோட மிளகாயை நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மிளகா தண்ணியோடு சேர்த்து அரைச்சிடலாம். இந்த மிளகாய், அரிசி, பருப்பு, உப்பு, சோம்பு, மஞ்சத்தூள், அந்த இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடணும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நம்ம உரப்பட சுட்டுற வேண்டியதான். வாங்க இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க எல்லாத்தையும். இப்போ இந்த வெங்காயத்தை பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லி போட்டுடலாங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். நீங்கள் காரம் அதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை நான் கொஞ்சம் போடுறேங்க. வாங்க இப்போ நம்ம கரைச்சி தோசை ஊற்றிடலாம். நீங்கள் நைஸாக ஊற்றிக்கலாம், இல்லை அடை மாதிரி கூட தட்டிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஊற்றிக்கலாங்க. நான் அடை மாதிரி தட்டுறேன். இப்போ தோசைக்கல் போட்டிருக்கேங்க. சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் அளவாக போட்டு சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் மேலே கொஞ்சம். வேகட்டுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இப்போ உரப்படை ரெடி ஆயிடுச்சுங்க. தஞ்சாவூர் கார உரப்படை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.